மதுரை திருமங்கலத்தில் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் உள்பட அதிமுகவினர் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை வேண்டும். பணியிடங்களில் நிரப்பப்படாத இடங்களில் ஆசிரியர்களை நிர்வாக பணிகளுக்காக அனுப்பி வேண்டியிருப்பதால் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வழக்கு தொடர்பான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையினரின் கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கோவை, நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இம்மாத இறுதியில் மறைமுக தேர்தல். ஓரிரு நாட்களில் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல். ஆர்.எஸ். பாரதியையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் விடப்போவதில்லை. திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். மீது மான நஷ்ட வழக்கை பதிவு செய்த பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் 115 பேர் பயிற்சிகளை முடித்துள்ளனர். கனகசபை பிரச்சினை குறித்து நீதிமன்றத்தின் உத்தரவினால் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்து வருவதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பீகார், மராட்டிய மாநிலங்களில் மேலும் 3 கைது செய்தது சிபிஐ. நீட் தேர்வுக்கு மாற்றாக 11, 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க முன்னாள் IAS அதிகாரிகள் கோரிக்கை. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் ஜெய்ஷா. விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவ மரணங்களுக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு பதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அரசு உதவி செய்திருக்க வேண்டும் எனவும் இயக்குநர் அமீர் கருத்து. சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு மெஸ்ஸி முன்னேற்றம். 109 கோல்கள் அடித்து ஈரானிய வீரர் அலிதேயை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. முதல் இடத்தில் செங்கல்பட்டு மாணவி தோஷிகாவும் 2ஆம் இடத்தில் நெல்லை மாணவி நிலஞ்சனாவும் இடம் பிடித்தனர். பொறியியல் கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி அதிமுகவினர் முற்றுகை. திமுக அமைப்பு செயலாளர் பாரதி மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வழக்கு. விஷச்சாராய விவகாரத்தில் அவதூறு பரப்பியதாக குற்றச்சாட்டு. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி பேரவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு மும்முரம். காலை 7 மணி முதலே வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். விக்கிரவாண்டி தொகுதியை கைப்பற்றப் போவது யார்? தங்களது கட்சிக்கே வெற்றி என்று வாக்களித்த பின் திமுக மற்றும் பாமக வேட்பாளர்கள் பரஸ்பரம் நம்பிக்கை. விக்கிரவாண்டியில் 276 வாக்குச்சாவடிகளில் 44 மையங்கள் பதற்றமானவை என்பதால் உச்சக்கட்ட பாதுகாப்பு. துணை ராணுவர் உட்பட 3000 காவல்துறையினர் கண்காணிப்பு. பீகார், இமாச்சல பிரதேசம் உட்பட 6 வட மாநிலங்களில் 12 சட்டமன்றங்களில் இன்று இடைத்தேர்தல். மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. முல்லைப்பெரியாறு அணையில் மதகு பகுதியில் காட்டு யானை சிக்கியதால் பரபரப்பு. தமிழகத்திற்கான நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் பத்திரமாக கரையேறிய யானை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.